நிட்வா புயல் எதிரொலியால் திருவாரூரில் ஏற்பட்ட கனமழை காரணமாக ஏராளமான பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கின்றன. இந்நிலையில் இது தொடர்பான கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்கள். பாலவேல், திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3,25,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில அதனைத் தொடர்ந்து மழை விட்டிருந்தது. தற்பொழுது இந்த புயலின் காரணமாக கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் கவலை அடைந்திருந்தார்கள். இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உருவாகி இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்திருந்தாங்க. இந்த செய்தியை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில நாம் ஒளிபரப்பி வந்திருந்தோம். இந்த நிலையில நாளை முதல் திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நாளை முதல் தொடங்கும் என வேளாண் துறை இணை இயக்குநர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பணியில வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாளை முதல் அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதனுடைய இறுதி அறிவிப்பு மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக தமிழக வேளாண் துறைக்கு அறிவிக்கப்படும் எனவும் வேளாண் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.